நமக்கு முக்கியம், வீரியம் முக்கியம் இல்ல. அமைதியா ஒரு 5 மேட்ச் அமைதியா இருந்துட்டு போயிட்டு இவ்வளவோ திறமையா விளையாண்டீங்க. கடைசியில வந்து கடைசி ஒரு பர்சன்டேஜ் வந்து உங்க திறமையை நம்பாம டுக் டுக் டுடு நம்புறீங்களே. இவ்வளவு திறமையானவங்க நீங்க வந்து கடைசியில தவறான செயல் செய்யறீங்களே. அதுதான் இதா இருக்கு. போன சோலோ நல்லதானடா விளையாண்டீங்க, எந்த ஒரு டீம் அப்பும் இல்லாம. அப்போ உங்களுக்கு தெரியாம இல்ல, நீங்க தெரிஞ்சுதான் டெலிபரேட்டா பண்றீங்க. போன வாரம் பண்ணாம இந்த வாரம் பண்றீங்கன்னா நீங்க வாண்டடா தான் பண்றீங்கன்னு அர்த்தம். தெரிஞ்சே பண்றீங்க இத. சரி, நான் இப்ப வந்து பிரைமூட் ஜெனிசிஸ் வந்து கிரியேட் பண்றேன். ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஓகே, ஸ்டார்ட் ஆகலன்னா அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு என்ன முடிவுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒன்று நடத்தினா மிராமர் மட்டும் தான் எல்லா மேட்சும் நடத்த முடியும். ஏன்னா மிராமர் மட்டும் தான் குவாலிஃபை ஆகிருக்கு, ஸ்டார்ட் ஆகுது. மிராமர் மட்டும் தான் பேன் பண்ணி செக்யூரிட்டி ஒர்க் ஆகும். லாக் போட்டாவே தூக்கிடுவாங்க. வேறு எந்த மேப்லேயுமே கொஞ்சம் லீனியண்டாக தான் இருப்பாங்க. கோஸ்ட் ஞாபகம் இருக்கா, நம்ம சீசன் 9, 8 விளையாடும் போது கூட ஆக்கர் வந்தால் மிராமர் வந்துடும், மிராமரில் எவனும் வரமாட்டான். ஸோ அதனால அது ஒன்று தான் நடத்த முடியும். 3 டிப் 100 ரூபாய் த்ரூ சூப்பர் சாட். ராணுவ முறை பிடிஎஸ் நியூஸ் சொல்றீங்க. Event not working now war and Dana bro. This is unfair. ஆமா, இருக்காது. ஆனா நீங்க ஈவென்ட் தான். நான் ஈவென்ட் போடுறேன். இப்போ அதான் சொல்றேன்ல, பழைய ஃபார்மேட் படி நான் இப்போ பிரைமூட் ஜெனிசிஸ் போடுறேன். ஓகேவா, குரூப் போடுறேன். ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஸ்டார்ட் ஆச்சு வெறும் பிளேஸ் வச்சு மட்டும் போன பிளேஸ்ல இருந்து இப்போ போன பிளேஸ்ல இருந்தவன் அவனும் போடல, ஆக் போட முடியல. அவனை வச்சே போடுற ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆகலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேவா, ஸ்டார்ட் ஆகலாம் கூட நம்ம பெட்டர் நீங்க எல்லாமே ஈவென்ட்டே போட்டுறலாம். ஆமா, இதுக்கு வந்து மிராமர் ஸ்டார்ட் ஆன எல்லாமே ஈவென்ட் தான். சோலே ஸ்டார்ட் ஆன எல்லாமே ஈவென்ட் தான். நேத்து நடந்த ஃபார்மேட் ஒரு பாய் ஒரு குரூட், ஒரு மீரா மாதிரி ஒரு பாய் ஒரு குரூட், அவ்வளவுதான். ப்ரோ அது ஒரு மேட்ச் ஒரு வின் ப்ரோ. ஹையஸ்ட் ஸ்கில்ஸ்க்கு வேற தானே ஃபுல் மேப். பட் ஆனா வேற வழி இல்ல. இப்போ இது மிராமர் மட்டும் தானே ஸ்டார்ட் ஆயிருக்கு. பாப்போம் இப்ப அப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா கூட, ஈவெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா மறுபடியும் மீதி 3 மேட்ச் தானே பெண்டிங்க. ஏன்னா நேற்று நடந்த ஃபார்மேட் அப்படிதான் நடந்திருக்கு. அதாவது அவன் ஈவெண்ட்லி இல்லாத மேப்லயே 9 கில் அடிக்கிறான்னா ஈவெண்ட் இருக்க இதுல உன்னால அடிக்க முடியுது இல்லடா, டபுள் த கில் இல்லடா. அப்போ கண்டிப்பா வாங்க முடியும். அதுவும் நேற்று நடந்த ஃபார்மேட் தான் நடந்திருக்கு. வாங்க ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்ப்போம். நான் ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்ப்போம். வாங்க முதல்ல எல்லாம் வாங்க, ஜாயின் பண்ணுங்க வாங்க. இந்த ஒரே ஒரு டுக் 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 தான் போ. கொஞ்சம் லேட்டா போயிருக்கலாம், இல்லாட்டினா இந்த டுக் 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 வராம இருந்திருக்கலாம். நல்லா அவனே 10 கில்லு அடிச்சு ஜெயிச்சிருப்பான் ப்ரோ. 10 கில்லு டோனி அடிச்சு ஜெயிச்சிருந்தானா 10 கில்லு அடிச்சு ஜெயிச்சிருப்பான். வாத்தா அந்த அவனே டோனியே போய் செருப்படி வாங்கி செத்து தான் போயிட்டான். அந்த கில்ல இவன் எடுத்திருந்தா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கில்லு, 10 கில்லு மேட்ச் அப்படியே களை கட்டியிருக்கும். தன்னை தானே தற்கொலை, தன் தலையில தானே வந்து மண்ணை தூவி போட்டுக்கிறது, தான் கேட்ட ரூல்ஸையே பிரேக் பண்றது, எல்லாமே இங்க மட்டும்தான் நடக்கும். ரூல்ஸ் இருந்தால் எங்களுக்கு கிடையாது, மீறப்படும். அப்புறம் என்ன பண்ணிக்கிட்டா ரூல்ஸ் கேட்கற சும்மா அப்படி இருந்தாதான் மீறப்படும். ரூல்ஸ் இல்லைன்னா நாங்க எப்படி மீறது? ஐயோ அன்ஃபேர் ப்ரோ. தலை இருத்தல ஸ்டார்ட் ஆகுது.